Hello, praise the Lord. Welcome to our channel, Salvation of Soul Seeker. இன்னைக்கு இந்த வீடியோல மூன்றாவது உவமையை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை பத்தி பார்க்கலாம் வாங்க. மார்க் 4:24 பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். இதுல எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும்னு எதை குறித்து ஏசப்பா சொல்றாரு? நம்ம ஏசப்பாவோட வசனத்தையும் கட்டளை கற்பனைகளின்படி நடந்து கொள்றப்போ நாம எவ்வளவுக்கு எவ்வளோ அவருடைய வழியில நடக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்படும்னு ஏசப்பா சொல்றாரு. இப்போ வாங்க மூன்றாவது உவமையை பத்தி பார்க்கலாம். மூன்றாவது உவமை எதை குறித்து சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, எதிராளி, அதாவது எனிமிஸ். அது மத்தேயு 5:25 எதிராளி உன்னை நியாயாதிபதியின் இடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் போதே சீக்கிரம் அவனுடன் நல்மணம் பொருந்து. இந்த எனிமீஸ்னா யாரு? நமக்கு விரோதமா பாவம் செய்யறவங்களா, இல்ல நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்களா? இவங்க இல்லைங்க. இங்க ஏசப்பா யார எனிமின்னு சொல்றான்னு பாத்தீங்கன்னா சாத்தான். ஆமாங்க, ஏசப்பா பிசாசு தான் எதிராளின்னு சொல்றாரு. அது லூக்கா 12:58-59 உனக்கு எதிராளியானவன் உன்னை அதிகாரியின் இடத்திற்கு கொண்டு போகிற போது வழியிலே தானே அவனிடத்தில் இருந்து விடுதலை ஆகும்படி பிரயாசப்படு. இல்லாவிட்டால் அவன் உன்னை நியாயாதிபதிக்கு முன்பாக கொண்டு போவான். நியாயாதிபதி உன்னை சேவகன் இடத்தில் ஒப்பு கொடுப்பான். சேவகன் உன்னை சிறைச்சாலையில் போடுவான். நீ கடைசி காசை கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்தில் இருந்து புறப்பட மாட்டாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்க எதிராளியானவன் என்ன பண்றான்னு பாருங்க. நம்மள நியாயாதிபதி கிட்ட ஒப்பு கொடுக்குறான். நியாயாதிபதி கிட்ட ஒப்பு கொடுக்கணும்னா நம்ம கிட்ட பாவம் இருக்கணும். நம்ம பாவம் செய்யாம நம்மள நியாயாதிபதி கிட்ட ஒப்பு கொடுக்க முடியாது. நம்ம கிட்ட தப்பு இருந்தாதான் நம்மள நியாயாதிபதி கிட்ட ஒப்பு கொடுப்பான். நியாயாதிபதி நம்மள நியாயம் தீர்ப்பான். நம்ம கிட்ட தப்பு இருக்கும் பட்சத்துல, அதாவது பாவம் இருக்கும் பட்சத்துல நியாயாதிபதி சேவகன் இடத்துல ஒப்பு கொடுப்பான். சேவகன் நம்மள சிறைச்சாலையில போடுவான். அது போலதான் சாத்தான் நம்ம வாழ்நாள்ல நம்ம செய்யற பாவத்தை வச்சு நம்ம நியாய தீர்ப்பு நாள்ல நரகத்துல போடுறதுக்கு நம்மள ஒப்பு கொடுப்பான். நம்ம நரகத்துக்கு போக கூடாதுன்னா நம்ம உயிரோடு இருக்கப்பவே நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம நம்முடைய வாழ்நாளை ஏசப்பாக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்போ நாம அந்த அக்கினி நரகத்துக்கு தப்பித்து கொள்ள முடியும். அதைத்தான் பிரசங்கி 11:9 வாலிபனே, உன் நிலைமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதை உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உள்ள நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நம்ம வாலிப நாட்கள்ல பாவம் செய்ய சாத்தான் பல வழிகள்ல ஆசை இச்சைகளை கொண்டு வருவான். அப்ப நம்ம வாலிப நாட்களை நம்ம ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோம்னா அப்போ எந்த விதமான பாவமான காரியமும் நம்ம செய்ய மாட்டோம். இந்த எதிராளியான பிசாசானவன் நம்மள நரகத்துக்கு ஏதுவான காரியங்களை வாலிப நாட்கள்ல கொண்டு வருவான். நம்ம வாலிப நாட்களை ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுத்ததுனால அந்த பாவத்துல நம்ம விழாம தப்பித்து கொள்வோம். அந்த பரலோக ராஜ்யத்தையும் நம்ம சுதந்திரத்து கொள்வோம். ஆமேன்.